அரை கப்பு வேர்க்கடலை. இது வறுத்த வேர்க்கடலை. சூடாகணுங்கிறதுக்காக நான் பேன்ல போட்டுட்டு லேசா சூடு பண்ணிட்டு இருக்கிறேன். அப்பதான் நல்லா உடப்படும். நம்ம இதை பவுடர் பண்ண போறது இல்ல, 1-2 உடைக்க போறோம். கையில தொட்டு பாக்குறேன். சூடு வரலன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கணும். சூடு வந்துருச்சுன்னா போதும். இப்ப நம்ம வேர்க்கடலைய மறுபடியும் தொட்டு பாக்குறோம். நல்லா சூடு வந்துருச்சு. ஒரு தட்டுல போட்டு ஆற வச்சாச்சு. இப்ப 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கோம். வெல்லம் கரைய விட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கணும். கல்லு மண் இல்லாததுன்னா பரவாயில்ல. பதம் பாக்குறதுக்காக ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வெல்லத்தை கொதிக்க விடுறோம். நல்லா கரைஞ்ச உடனே அதை வடிகட்டி மறுபடியும் அதே பேன்ல ஊத்திக்கணும். இப்ப வறுத்த வேர்க்கடலைய 1-2 உடைச்சு எடுத்துக்கலாம். இப்ப வேர்க்கடலை நல்லா உடைச்சு எடுத்துட்டோம். இது டெசிகேட்டட் கோகோனட் நான் எடுத்திருக்கேன். அது 2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதோட வேர்க்கடலை உடைச்சு வச்சதையும் சேர்த்து கலந்து வச்சுக்கிட்டோம். நீங்க புது தேங்காய் துருவலா எடுத்தீங்கன்னா அதை நல்லா தண்ணி போக வறுத்து எடுத்துக்கணும். நான் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்ததுனால வறுக்கல. இப்ப வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அதை தூசி கல்லு மண்ணு போக வடிகட்டி எடுத்துட்டோம். இப்ப வடிகட்டின வெள்ளை கரைசலை அதே பேன்ல நம்ம ஊத்திக்கிறோம். இப்ப நல்லா டங்கு பதம் வரணும். நல்லா காய்ச்சணும். பாக காய்ச்சி வரணும். இது ஒரு 2-3 தடவை டெஸ்ட் பண்ணிக்கலாம். பிகினஸா இருந்தா ஒரு 2 தடவை கரைஞ்சிருச்சுன்னா அது பதம் சரியில்லைன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சவங்க அந்த பதம் வரும்போது எடுத்து எல்லாத்தையும் சேர்த்தரலாம். பதம் தெரியாதவங்க 2-3 தடவை போட்டு பார்த்துக்கலாம். இப்பவும் கரைஞ்சிருச்சு. சோ இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம நல்லா கொதிக்க விடுறோம். நல்லா இந்த மாதிரி கெட்டியா இருக்கும். இப்ப ஊத்தும் போதே நமக்கு தெரியுது பாருங்க. நல்லா நிக்குது, தண்ணிக்குள்ள நிக்குது. எடுத்து உருட்டி ஒரு தட்டுல போட்டோம்னா டன்னுன்னு சத்தம் வரும். அந்த அளவுக்கு நம்ம பாக ரெடி பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, எடுக்கிறோம். எடுத்துட்டு உருட்டுறோம். நல்லா உருட்ட வருது. தட்டுல போட்டா டன்னுன்னு சத்தம் கேக்குது. இந்த மாதிரி வந்த உடனே நம்ம கலந்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலோட வேர்க்கடலையோட எள்ளும் சேர்த்து வச்சிருக்கோம். அதையும் சேர்த்து ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு அத நெய் தடவி வச்சிருக்கிற ட்ரேல மாத்திர வேண்டியதுதான். இப்ப பாருங்க, நல்லாவே சட்டியில ஒட்டாத அளவுக்கு நல்லா இறுகி வந்துருச்சு. டன்கிற பதம் வந்தாலே நமக்கு சரியா வரும். அதுக்கப்புறமும் கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டத தட்டுல மாத்திக்கலாம். தட்டுல மாத்திட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேலு எடுத்து அடுக்கணும். ஏன்னா அது வேர்த்து தண்ணி விட்டுரும். அதனால சூடா இருக்கும்போது எடுத்து பாத்திரத்துல வச்சு மூடக்கூடாது. இப்ப பீஸ் போட்டு எடுத்துட்டோம். இத ஆறுனதுக்கு அப்புறமேலு லேசா ஒரு பீஸ் எடுத்துட்டோம்னா மத்ததெல்லாம் எடுக்க வந்துரும். ஆரோக்கியமான கொப்பரை சிக்கி, அதாவது கொப்பரை வேர்க்கடலை மிட்டாய் ரெடி.